வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் 2024 ரிசல்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நீட் 2024 ரிசல்ட்டை நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஷாக்கிங்லி. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர்ஸ் வந்து அஃபிஷியலாகவே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்கோர் கார்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபை ஆன எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஹார்ட்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நீட் 2024 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து பயப்படுற மாதிரியான நியூஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா 720 மார்க்ஸ்க்கு 720 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 67 ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா. சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 719 மார்க்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 718 மார்க்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீட் எக்ஸாம் வேல்யூவேஷன் மெத்தட்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா each and every right answer they reward 4 marks and every wrong answer they deduct -1 mark. And 719 மார்க்ஸ் எப்படி சாத்தியம் அண்ட் 718 மார்க்ஸ் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 719 மார்க்ஸ் அண்ட் 718 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து ரோமிங்கில் இருந்துச்சு. ஸோ மீடியாஸ்லையும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறது வந்து ஜூன் 14th பண்ணுறதா என்டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 1 டேக்கு பிஃபோராக தான் என்டிஏ வந்து அஃபிஷியலாக ஆன்சர் கீயும் டிக்ளேர் பண்ணாங்க. பட் நெக்ஸ்ட் டேவே வந்து எலெக்ஷன் அப்போ ரிசல்ட்டையும் பப்ளிஷ் ஆனது ஒரு பெரிய கொஷின்ஸ் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் இனியுமே அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. ஸோ என்டிஏ தரப்புல டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 720 மார்க்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 718 மார்க்ஸ் அண்ட் 719 மார்க்ஸ். இதில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இனி போக போக நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட பயத்தோடவே தான் இருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்மே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு குவெரிஸ் வச்சுட்டு வராங்க. அண்ட் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லி பார்த்தோம்னா டெய்லி ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் இல்லாமல் வந்து பாஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எந்த ஃபங்க்ஷன்ஸுக்குமே போகாமல் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னே ரிப்பீட்டர்ஸும் இருக்காங்க அண்ட் ரீரிப்பீட்டர்ஸும் இருக்காங்க, ரீரிப்பீட்டர்ஸும் இருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு போர்டு எக்ஸாமோட ப்ரெஷரையும் தாங்கிட்டு நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனையும் ப்ரெஷரையும் தாங்கிட்டு பேலன்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்து ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க. நல்ல ஸ்கோர்ஸ் தான். இந்த டைமில் நல்ல காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸில் வந்து நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகணுன்ற ஒரு ட்ரீம்லேயே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணதுனால மோஸ்ட் டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. அண்ட் என்டிஏ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். NTA received few representations and court cases from the candidates of NEET UG 2024, raising concerns of loss of time during the conduct of examination on 5/5/2024. Such cases were considered by NTA and the normalization formula, which has been revised and adopted by the Honorable Apex Court. Video its judgment dated 13/6/2018 was implemented to address the loss of time faced by the candidate of NEET UG 2024. The loss of examination time was ascertained and such candidates were compensated with grace mark. So candidates mark can be 718 or 719 also. Either இந்த இயர் பொறுத்த வர கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கட் ஆஃப்ஸில். ஆல் இண்டியா கோட்டாலையுமே இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோன்ட் கெட் டென்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பேனிக் ஆக வேண்டாம். உங்களோட மார்க்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் இல்லை பிடிஎஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது.
ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க, டோன்ட் டிஸ்கரேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.